வணக்கம். மனித மனித உணவு பழங்கள் மட்டும்தான். பழங்களை தின்னா எந்த நோயும் வராதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். யாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இயற்கையை கேட்டுக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் போதும். ஒரு சிலர் பழங்க எப்போ சாப்பிடணும், என்னென்னு எப்படி சாப்பிடணும் என்னென்னு கேட்குறாங்க. அதாவது பழங்க சாப்பிட்றது எப்பவுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி பசி இருக்கிற நேரத்தில் பழங்க சாப்பிடணும். அதுவும் சாப்பிட்லான்னு இருக்கிற பழத்தை சாப்பிடணும் அதிகமாக. ரெண்டாவது இந்த புளிப்பான பழங்கள் வெறும் வயிற்றுல அதிகமாக எடுக்காமல் ஆப்பிள், கொய்யாப்பழம், மாதுளம்பழம் அந்த மாதிரி புளிப்பில்லாத பழங்கள் முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் புளிப்பு இருக்கிற பழங்கள் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. ஒரு சிலருக்கு ஏதாவது அல்சர் மாதிரி வயிற்றுல இருந்ததுன்னா அது புளிப்பான பழங்கள் போகும்போது கொஞ்சம் சேராது. அதனால் முதல்ல ஆப்பிள், கொய்யாப்பழமெல்லாம் வயிற்றுக்கு ஒரு கெடுதலும் பண்ணாது. அதில் அமிலத்தன்மை கம்மியாக இருக்கிறதுனால இல்லாதனால அதனால் ஒன்றும் பண்ணாது. வாட்டர் ஆப்பிள் அதுக்கெல்லாம் வெறும் வயிற்றுல சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் புளிப்பு இருக்கிற பழங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. நான் சொல்கிறது இந்த பழங்க சாப்பிட்டா நோய் சரியாகுங்கிறது இந்த ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க, இன்னொன்று ஹை சுகர் இருக்கிறவங்க, இந்த ரெண்டு பேர்த்துக்கு இந்த நான் சொல்கிறது சாப்பிட வேண்டாம். ஏன்னா அது இன்னும் உங்கள் உடம்புல என்ன பண்ணணும்னு தெரியல. ஹை ப்ரெஷர் இருக்கிறவனுக்கும் ஹை சுகர் இருக்கிறவனுக்கும் பழங்க உங்கள் மருத்துவர் நீங்கள் யாராவது பார்த்து வந்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு சாப்பிட்டுக்குங்க. லோ சுகர் இருக்கிறவங்க எந்த பழம் வேணாலும் சாப்பிட்லாம், அது பிரச்சனையே இல்லை. லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க நிறைய பழங்கள் சாப்பிட்லாம், சுத்தமாக சரியாயிடும். லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் சுத்தமாக சரியாயிடும். லோ சுகர் சுத்தமாக சரியாயிடும். அது எந்த கட்டுப்பாடும் அதுக்கு இல்லை. எல்லா பழங்களும் சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு பழங்க வெறும் வயிற்றுல பசி இருக்கிற நேரத்துக்கு சாப்பிட்லான்னு இருக்கிற நேரத்துக்கு நிறைய பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லது. வேணும்னா மறுபடி உணவு வேணா கொஞ்சம் உண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம உணவு உடனே நிறுத்திட்டு வெறும் பழங்களை மட்டுமே எல்லாரும் சாப்பிட முடியாது. ஏன்னா இப்போ ஆயிரக்கணக்கான வருஷமாக உணவு செயற்கை உணவு உண்ணாச்சு. அது நம்ம உடம்பு உடனே தூக்கி எறிய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பழங்களை அதிகமாக சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் இருந்துட்டு, பழங்களை அதிகமாக சாப்பிட்டாலும் எந்த நோயும் வராது. அது செயற்கை உணவு சாப்பிட்டாலும் அது பாதிப்பு இருக்காது, அதிகமாக பாதிப்பு இருக்காது, ஆனால் பாதிக்கு. முடிஞ்ச அளவுக்கு செயற்கை உணவு கம்மி பண்ணிட்டு பழங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா எந்த நோயுமே இருக்காது. அது சாப்பிடும் போதே உங்களுக்கு மாற்றம் தெரியும். நிறைய பழங்களை சேர்த்தும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நம்மளுக்கு மாறுறது நம்மளுக்கே வித்தியாசம் தெரியும். அதனால் நீங்கள் பசி இருக்கிற நேரத்துக்கு பழங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உணவு வேணுன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். வயிறு நிறையிற மாதிரி வேணுன்னா மறுபடியும் அந்த உணவு உண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஹை ப்ரெஷர், ஹை சுகர் இந்த ரெண்டு பேர் மட்டும் பழங்க நீங்கள் யாராவது டாக்டர் பார்த்து வந்தீங்கன்னா அவங்கள கேட்டுட்டு சாப்பிட்டுக்குங்க. மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள்.